எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா அவர்களின் மறைவை அடுத்தது யார் என்கிற கேள்வி இரு இடங்களில் எழுந்தது. ஒன்று, ஆட்சி நிர்வாகத்தில் அவருக்கு அடுத்தது யார் அந்த பொறுப்பை ஏற்கப் போகிறார்கள்? 2, கட்சி நிர்வாகத்தை யார் தலைமை தாங்கி நடத்தப் போகிறார்கள்? முந்தைய கேள்விக்கான விடை முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற போதே விடை காணப்பட்டது. இரண்டாவது கேள்வியின் விடையை நோக்கித்தான் கடந்த 24 மணி நேர நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளரை விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்தார். முற்பகலுக்கு மேல் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் சசிகலா அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க அழைப்பு விடுப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. இப்படி அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்கிற கேள்வியோடு அதிமுகவின் அரசியல் களம் மிக பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்க 20ஆம் தேதி தனது பொதுக்குழு கூடும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருக்கிறார். ஆண்டின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் தமிழக அரசியல் களம் பல திடீர் மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்கப் போகிறது? குறிப்பாக தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பன குறித்த பல்வேறு கேள்விகளோடு இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன், திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், பதிப்பாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஆலி செந்தில்நாதன், அதேபோன்று அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்று தொடங்குகிறேன். திரு வைகை செல்வன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். காலையில் திரு பொன்னையனுடைய பேட்டி பொதுச் செயலாளர் குறித்து பல்வேறு பொருளிகள் வந்து கொண்டிருக்கின்றன, அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுக்குழு கூடி ஒரு முடிவை எடுக்கும் அப்படின்னு சொன்னார். முற்பகலுக்கு மேல் சில சமிக்கைகள் தெரிந்தன, பிற்பகலுக்கு மேல் அது வேறொரு மாதிரியாக சென்று மூத்த நிர்வாகிகள் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வந்துச்சு. எந்த அடிப்படையில் இந்த வலியுறுத்தல்கள் நிகழ்கின்றன? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாக திகழ்ந்த மிகச்சிறந்த ஆளுமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்துவிட்ட இச்சூழலில் அந்த வேதனையையும் அந்த கண்ணீரையும் அந்த துன்பத்தையும் அந்த துயரத்திலும் இருந்து நாங்கள் எவ்வாறு விடுதலை பெறப் போகிறோம் என்ற ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற இந்த தருவாயில் பல்வேறு வதந்திகள், வீண் சர்ச்சைகள் எழும்பிக் கொண்டே இருந்தது. இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தியாகவே நாங்கள் கருதினோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை கொச்சைப்படுத்தி பல்வேறு வதந்திகளை பரப்பினார்கள். அது குறித்து பல்வேறு ஐயப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். அதில் சிறிதும் நியாயமில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பல்வேறு நிபுணர்கள் குழு அவரை ஆராய்ந்து, அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் குழு, எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு, ஏன் உச்சபட்சமாக லண்டனில் இருந்த மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் போன்றவர்களெல்லாம் அம்மாவை சிகிச்சை மேற்கொண்டார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு வதந்திகள், மேலும் பொதுச் செயலாளராக இவர் வருவாரா அவர் வருவாரா என்கிற கேள்விகள் எல்லாம் பல்வேறு வீண் வதந்திகளை சர்ச்சைகளை சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்டுமானத்தை சிதைப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சி வலையை பின்னினார்கள். அதற்காக இந்த சூழ்ச்சி வலையை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் விஷம பிரச்சாரத்தை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசியலில் தற்போது நிலவுகிற பலதரப்பட்டமான தட்பவெட்ப நிலைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் இதற்கு ஒரு சரியான தீர்வாக எது இருக்க முடியும் என்பதை தீர்மானித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக இருந்து அவருடைய அரசியல் காலங்களில், அவருடைய கட்சி நிகழ்வுகளில் அவருடைய அணுகுமுறையை ஏருக்கு நேராக கற்றுணர்ந்து 40 ஆண்டு காலம் தன்னுடைய பொது வாழ்வியில் அம்மா அவர்களோடு அர்ப்பணித்திருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் கட்சியினுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் மனமுருகி வேண்டுகோள் விடுத்தார்கள். வேண்டுகோள் விடுத்த போது அவர்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பார்க்கலாம்,
பார்ப்போம் என்று சொன்னார்களே தவிர இது குறித்து பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் தீர்மானமாக முடிவெடுக்கும். ஆக இந்த சர்ச்சைகளுக்கு எது விடையாக அமைந்தது என்று கேட்டால், எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையை உடைத்தெறிவதற்கான ஒரு முயற்சியாகவே இதை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயம் அவசியம். காலச்சக்கரத்தில் அடுத்தடுத்த கட்டமாக ஒருவருடைய இடத்தை மற்றொரு நிரப்பி ஆக வேண்டும்ன்றது. ஜெயலலிதா போன்ற ஒரு மாஸ் லீடர், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், 30 ஆண்டுகால அரசியல் வாழ்வு, அதற்கு முன்பான திரைப்படத்துறை, இது போன்ற விஷயங்களை கட்டமைத்த ஒரு கட்சிக்கு திடீரென அவரோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் திடீரென திருமதி சசிகலா அவர்களை முன்னிறுத்துவது என்பது அரசியல் ரீதியாக அதிமுகவின் வெற்றி பயணத்துக்கு உதவுமா? நிச்சயமாக. அதாவது வந்துங்க, தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது பௌதீக விதி, உண்மை. ஆக தற்போது இருக்க சூழலில் எங்களுக்கு இருக்கக்கூடிய விடையாக, இந்த வினாக்களுக்கு சரியான விடையாக சின்னம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். ஆக இந்த விடை காலம் தீர்மானிக்கும். தற்போது முன்வைக்கிறோம், காலமும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது இது காலம் தீர்மானிக்கக்கூடிய மகத்தான ஒரு திராவிட சக்தியாக அவர் பரிணமிப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணதாசன், அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் குறித்து நீங்கள் கருத்து எதுவும் தெரிவிக்க தயாராக இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்புகளுக்கு முன்பே இன்றைக்கு முதல் அறிவிப்பாக வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பொதுக்குழு அறிவிப்பு தான். 20ஆம் தேதி பொதுக்குழு இருக்கும். ஆனா அந்த செய்தி குறிப்புகளை கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியா பார்க்கிற ஒரு செய்தியாளர் அடிப்படையில் இன்று ஒரு சற்று வேறுபாட்டை என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் நம்மளை சற்று கவனிக்க வச்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்க பொதுக்குழு கூடுது அப்படின்னு. இந்த ஆக்கப்பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படி புரிந்து கொள்வது? எங்களை போன்ற செய்தியாளர்கள் எப்படி புரிந்து கொள்வது? எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுது ஆளுங்கட்சிகளுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புவது அவர்களுடைய கட்சியுடைய பிரச்சனை. அதில் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்பது உண்மைதான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர்கள் இயக்கம் அவங்க ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த கட்சியினை தான் முடிவு செய்யணும். அது அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ அடிமட்ட தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சியும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுக்குழு ஆண்டுக்காண்டு முறைப்படி கூட்டி அது நடக்கும். அங்கே அனைவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும், தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அடுத்து இந்த தேர்தலிலே ஒரு பெருவாரியான இடங்களை பெற முடியாமல் சற்று 1.1% வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஆட்சி இழந்தக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் மேலும் வலுவாக கட்டமைத்து இயக்கத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டிய கருத்துக்களை உறுப்பினரும் பொதுக்குழுப்பிடம் கேட்டறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை கழக ஆக்கப்பணிகள் என்று குறிப்பிட்டோமே தவிர வேறு எந்த அரசியல் சர்ச்சைகளுக்கும் ஆளாக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் நிச்சயம் கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன கேட்டால், பல்வேறு மாவட்டங்களில் எப்படி இன்னும் திறம்பட செயல்படக்கூடிய எப்படி இருக்கணும், மாற்று அணியினர் இருக்கிறவங்களுடைய வலுவான அந்த அரசியல் களங்காணக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்திருக்குது. அவைகளெல்லாம் செயலாக்கம் தரக்கூடிய அல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பெற்று மீண்டும் வந்திருக்கிறார். அவர் இந்த பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பொதுக்குழு உண்மையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு எங்களை எடுத்து செல்லும் நாங்கள் நம்புவோம். திரு செந்தில்நாதன், காலஞ்சென்ற திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மறைவு காலகட்டங்களில் ஒரு பெரிய சலனம் ஏற்பட்டு, பிளவு ஏற்பட்டு, மீண்டும் அதை ஜெயலலிதா அவர்கள் ஒன்றிணைக்கிறார்கள் வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு விஷயங்கள் எதுவும் இப்ப நடக்காமல் நேரடியாக இது போன்ற முன்மொழிவுகள், சசிகலா அவர்களை முன்மொழிவது, மூத்த அமைச்சர்கள் அனைவரும் போவது, முதலமைச்சர் உட்பட அனைவரும் அந்த இடத்திற்கு போவது என்பது என்ன மாதிரியான மெசேஜை இந்த பொலிட்டிக்கல் ஹேப்பனிங் இன்னைக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன உதாரணத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எம்ஜிஆருடைய மறைவுக்கு முன்னாடியே கட்சியில் ஜெயலலிதா அணி, வீரப்பன் அணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலமாகவே அங்கே ஒரு இருதரப்பு இருந்தது. அந்த மறைவுக்கு பிறகு அது வெளிப்படையாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நடந்த சம்பவங்கள்லேருந்து வெளிப்படையாக அது ஒரு ஜெயலலிதா தான் கட்சியின் தலைவருங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இடையில் ஒரு தேர்தலே வர வேண்டியிருந்தது. அந்த சூழல்ங்கிறது அதிமுக உடைந்து மீண்டும் சேர்ந்த ஒரு சூழல். ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி 2 அணி 3 அணியெல்லாம் கட்சியில் இல்லை. அவர்கள் மட்டும்தான் ஒரே தலைவர். அதற்கு மற்றொரு அத்தனை பேரும் அந்த கட்சியோட விசுவாசிகள். அதே சமயத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
வந்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து வந்து சசிகலா தான் அப்படிங்கிற ஒரு உணர்வுங்கிறது தொடர்ச்சியாக ஊட்டப்பட்டது. எல்லா விதமான முடிவுகள்லையும், குறிப்பாக அரசியல் சார்ந்த முடிவுகளில், வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறது உட்பட எல்லா முடிவுகள்லையும் அவர்களுடைய பங்கு, சசிகலா அவர்களுடைய பங்கு முழுமையாக இருந்ததுங்கிறத நாம் பல சோர்ஸ்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆட்சி நிர்வாகம் தொடர்பாக கூட அவர்களுடைய தலையீடு இருந்ததுங்கிறதையும் பல சமயங்களில் நாம் வந்து நமக்கு தெரிய வருது. நேரடியான சாட்சியங்கள் நம்மக்கிட்ட இல்லைனாலும் கூட. அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து ஜெயலலிதாவிடம் இருந்த அரசியல் தலைமை என்பது சசிகலாவுக்கு மாறுவது என்பது முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கத்தாவே நான் நினைக்கல. முன்கூட்டி எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் நீங்க சொல்றதுனால அது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா பொதுமக்கள் மத்தியில திரு வைகை செல்வன் தொடங்கி பலருமே ஜெயலலிதா அவர்களோடு பின்னணியில் இருந்து பல்வேறு உதவிகளை, பல்வேறு சப்போர்ட் விஷயங்களை, பல்வேறு ஆலோசனைகளை உடன் வழங்கியவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர்களோடு இவர்கள் இருந்தார்கள், நெருக்கமாக இருந்தார்கள், அவரோடு பல ஆலோசனை வழங்கினார்கள், செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது கட்சியினருக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு புரிந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய, எஞ்சி இருக்கக்கூடிய, அவங்க சொல்ற 1.5 கோடி மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 5.5 கோடி மக்கள் இருக்காங்க. 5.5 கோடி மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா? கட்சி நிர்வாகிகள் தான் வந்து அவங்க நிழலாக இருந்தார்கள், அவர்கள் வந்து பின்புலத்தில் இருந்தார்கள் என்கிற வார்த்தைகள்ல சொல்றாங்களே ஒழிய, மக்கள் என்னைக்குமே அப்படி ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசவில்லை. அவங்க எல்லாருக்கும் வந்து ஜெயலலிதா அடுத்த நிலையில சசிகலா அப்படிங்கிறது எல்லாரும் பேசின ஒரு விஷயம்தான். இப்போ ஏன் இந்த ஒரு வார காலம் அவருடைய மறைவுக்கு பிறகு வந்த சிக்கல் என்னன்னா, திரு வைகை செல்வன் அவர்கள் சொன்னதை போலவே சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல் உருவாச்சு. உதாரணமாக வந்து பிஜேபி வந்து உள்ள புகுந்து குழப்பம் விளைவிக்குதுன்னு ஒரு கருத்து பரவலாக வந்து பரவிய போது, அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக செய்தோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா? அது ஒண்ணுதான் எதிர்பாராத, இல்லை வந்து ஒரு திடீர் மாற்றமா இருக்கலாம். மற்றபடி கட்சியை பொறுத்தவரையில் அந்த டிரான்சிஷன் நடக்கிற முறைகளில் மாற்றம் இருக்கலாம், சில அதிருப்திகள் இருந்திருக்கலாம், இல்லை உள்ள வந்து சில அதிகார சமன்பாடுகளை மாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கலாம். ஆனால் வந்து ஜெயலலிதா 2ஆம் கட்ட தலைமைன்னு யாரையும் கட்சிக்குள்ளே வந்து வளர்க்கல. முதல் தலைமைக்கு கீழே ரொம்ப டிஸ்டன்ஸ் செகண்டில் வந்து அவர் நியமிக்கக்கூடிய ஒரு சிலர், ஓபிஎஸ் மாதிரி நியமிக்கக்கூடிய ஒரு சிலர் இருந்தாங்களே ஒழிய, எம்ஜிஆர் காலத்தில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அவர் திமுகவிலிருந்து வெளிவந்த போது திராவிட இயக்கத்தின் பல மூத்த தலைவரும் அவரோட இருந்தாங்க. அவருடைய இறுதி காலம் முறையில் அந்த கட்சியில் ரொம்ப பலமான ஒரு செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் இருந்தது. அதாவது ஒரு பக்கம் அவர் திருநாவுக்கரசு அவர் சொன்னது போல, திருநாவுக்கரசு அப்போ ஒரு முறை சொன்னார், அதாவது வந்து எம்ஜிஆர் தான் 1, நாங்கள்லாம் 0, எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கிறனால தான் எங்களுக்கு மதிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது உண்மைதான். ஆனால் கட்சியில் வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு SDS, வீரப்பன், ராகவானந்தம், ஹண்டே, அது மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்க. நெடுஞ்செழியன் சேர்த்து நான் சொல்லணும். இவங்க எல்லாருமே தொடங்கி அரங்கநாயகம் வரையில் ஒரு பெரிய படை இருந்தது. அதனால வந்து அங்க சூழல் வேற. இப்போ வந்து அந்த 2ஆம் நிலை தலைமை அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டு உருவாக்கல. உண்மையிலே வந்து தமிழ்நாட்டினுடைய நலன், தன்னுடைய கட்சியின் நலன், இது போன்ற விஷயங்கள்ல கவலை கொண்டிருக்கக்கூடிய தலைவராக இருந்தால், உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் திடீர்னு வரல. அது ஒரு திடீர் இழப்பு அல்ல. நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு இருந்தது, பல பிரச்சனைகள் ஜெயலலிதாவுக்கு இருந்த சமயத்தில் ஒரு ஸ்டேபிளான ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் கட்டாயம் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அங்கதான் நான் மறுபடியும் ஒரு கிரிட்டிக்கலா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பை உருவாக்கி விட்டு எம்ஜிஆர் மறைகிறார். அங்க பிரச்சனைகள் வருது, டிவிஷன்ஸ் வருது, ஒரு ஃபிராக்ஷன்ல யார் வெற்றி பெறுவாங்க. செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பே இல்ல, ஆனா இவர்கள் அனைவரும் மாசா ஒரு பாயிண்ட் நோக்கி நகர்றாங்களே, இது எப்படி? அதுதான் வந்து நான் வந்து அவலமா நான் நினைக்கிறேன். நீங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் அல்லது 2-3 தலைமைகள் இருந்து அவங்களுக்குள்ள முட்டி மோதி வர்றது ஜனநாயகத்துல தவறே கிடையாது. ஆனால் ஒரு மன்னர் இன்னொருத்தரை நியமிப்பதை போல, அது கூட ஓப்பனா நியமிக்காம நான் போன பிறகு நீங்க புரிஞ்சுங்க இவங்க தான் அப்படின்னு சொல்றதும், இன்னைக்கு வந்து வரிசையாக ஒவ்வொருத்தரும் வந்து தன்னிலை விளக்கம் அளிப்பதை போல ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு அதிமுக தலைவரும் வந்து நாங்கள் வந்து சின்னம்மாவுக்கு வந்து கட்டுப்பட்டவங்கன்ற மாதிரி பேசக்கூடிய இது வந்து இப்போ நம்ம கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சசிகலா அவர்கள் முதல்வராக வர்றதை பத்தி எந்த பிரச்சனை இல்லை, அது அவங்க முடிவு, அதை பத்தி சொல்லவே இல்லை. இந்த கலாச்சாரமே பொதுச் செயலாளர் வர்றது நான் முதல்வர்னே சொல்றேன், ஒன்றும் தவறு கிடையாது. அது அவருடைய முடிவு. என்ன மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க யாரை வேணாலும் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கலாம் அல்லது கட்சியில பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம். இதெல்லாம் சிக்கல், இந்த கலாச்சாரம் தான் சிக்கல். இது ஜெயலலிதாவோடு முடிஞ்சிருக்கலாம், ஆனா இன்றும் அதே காட்சியை ஒரே ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. அதே காட்சி பார்க்கிறோம். செந்தில்நாதன் அவர்களை கேட்ட கேள்வியோட நீட்சி தான் 87 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவின் போது அதிமுகவினுடைய அந்த ஓவரால் சைஸ், அது ஓட்டர் சைஸா இருக்கலாம், எம்பிஸ்னுடைய எண்ணிக்கை, எம்எல்ஏஸ்னுடைய எண்ணிக்கை, இப்ப 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவின் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை இந்த இயக்கம்
பெற்றிருக்கிறது, மக்களும் ஆதரவளித்திருக்கு. அது ஓட் பேங்க், மூன்றாவது பெரிய எதிர்க்கட்சி மக்களவையில, மக்களவை துணை சபாநாயகர் அதிமுக, இப்படி பல விஷயங்களை நம்மால சொல்ல முடியும். அப்ப நடந்த டிரான்சிஷன்ல இருந்த சிக்கல்களுக்கும் இப்ப இந்த டிரான்சிஷன் சிக்கல் இல்லாம நடந்திருக்குங்கிறதுக்கும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சியையும் பொருத்தி பார்க்க முடியுமா? இது ஒன்றும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த 87 நடந்த அந்த பிரச்சனை அதிலிருந்து ஒரு பாடம் ஆக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரையாரிட்டி அதிமுகவுக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு கட்சியில் பிளவு ஏற்படக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அதிகமாக இன்னும் ஆட்சி காலம் இருக்கிறது. ஸோ அதை தக்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால கட்சி பிளவுபடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியும் கிடையாது. ஒரு 20-25 தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி இருக்கிற ஒரு சூழல்ல உங்களுக்கு ஒரு பிளவு ஏற்படாமல் எப்படி இந்த டிரான்சிஷனை மேனேஜ் பண்றது அப்படிங்கிற அடிப்படை ரிக்குவயர்மெண்ட். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கட்டத்தில் அதிகாரம் பார்க்கணும். கட்சியில் அதிகாரம், அரசில் அதிகாரம், மக்கள் மன்றத்தினால் ஏற்படக்கூடிய வரக்கூடிய அதிகாரம். அதுதான் இவென்ச்சுவலா, அதான் நீங்க 3 அந்த கேள்வி முதல்ல நீங்க கேட்டீங்க, இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட்சியில் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதற்கு பிறகு ஆட்சியில், அரசில் அது கன்சாலிடேட் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பல மாநிலங்கள் நம்ம பார்க்கிறோம், கட்சி தலைவர் வேறு, முதலமைச்சர் வேறு. ஸோ இன்ஃபேக்ட் பெரும்பாலான மாநிலங்களில் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் எடுத்துக்கிட்ட, அதாவது குடும்ப ரீதியாக நடக்கும் கட்சிகள்ல பார்த்தா கூட வேற யாரோ ஒருத்தர் தான் கட்சி தலைவராக இருக்காரு, முதலமைச்சர் வேற நபராக வைத்திருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பீகார்ல பாத்தீங்கன்னா இப்ப நிதிஷ்குமார் இப்பதான் சமீபத்துல கட்சி தலைவர். அங்கதான் என்னுடைய கேள்வியும் பாயிண்ட் பண்ண நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல 1967க்கு பிறகு கட்சி தலைமை ஒன்றாகவும் ஆட்சி தலைமை வேறொன்றாகவும் இருக்கவே இல்லை. தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு ஃபார்மேட் இங்க உருவாகுது அப்படின்னா அது சுமூகமாக செல்லுமா? அதற்கு இந்த முறை பழக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அதற்கு காரணமே அந்த கரிஸ்மா, இந்த கரிஸ்மேட்டிக் ஃபேக்டர். அந்த தலைவர், அந்த யார் ஆட்சி பொறுப்பை கவனித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடம் இருந்த அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியினால் அவர்களால கட்சி தலைவராகவும் இருந்தாங்க, முதலமைச்சராகவும் இருந்தாங்க. அது தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அதனால இப்போ இன்றைய ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது நான் ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னாக்கா, இது முதல் ஸ்டெப் கட்சியினுடைய அதிகாரம். அடுத்தது இது ஆட்டோமேட்டிக்கா திரு செந்தில்நாதன் முதலமைச்சர் அப்படிங்கிற டேர்ம் பயன்படுத்தினார். அது இஸ் இட் an ஆட்டோமேட்டிக் டிரான்சிஷனா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இன்று நடந்திருக்கிறது என்னன்னா, கட்சி பிளவுபடக்கூடாது, ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். யாரை கட்சியில் அனைத்து தலைவர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்களோ என்று இவர்கள் எல்லாரும் கூடி ஒருமித்த ஒரு கருத்தை உருவாக்கி திருமதி சசிகலா அவர்களை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள இவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இவென்ச்சுவலா இது 3வது ஸ்டெப். ஏன்னா ஒன்று மட்டும், நம்ம ஒரு அரசியல்ல யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஓரளவுக்கு சுயநலமும் இருக்கும். மக்கள் நலத்துக்காக தான் எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு சுயநலமும் இருக்கும். சோ அந்த சுயநலம் எப்போ நம்ம பார்க்கணும்னா, ஒரு தேர்தல் சமயத்துல இந்த கரிஸ்மாங்கிற ஃபேக்டர் எப்போ வரும்னா, ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த ஃபேக்டர் வரும். ஆனால் இந்த மக்களிடையே இந்த வரவேற்பை பெறுவதற்கு கால அவகாசத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் குறித்து உடனடியாக விவாதிக்க எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தேர்தல் மட்டுமே அரசியல் கட்சிகளினுடைய வேலை கிடையாது. நான் பார்ப்பது இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளாக இருக்கிற காவேரியிலிருந்து, உணர்வு பிரச்சனையாக இருக்கிற ஜல்லிக்கட்டிலிருந்து, அடுத்து வரக்கூடிய ஜிஎஸ்டி மசோதால இருந்து பல விஷயங்களை இங்கிருந்து இந்த மக்களுக்காக பெற்றுத்தர வேண்டிய ஒருவர் தேவைப்படுகிறார். அப்படி ஒரு சூழல்ல கட்சி நிர்வாகம் ஒரு தரப்பிலும் ஆட்சி நிர்வாகம் ஒரு தரப்பிலும் இருப்பது இல்ல, அதற்குள்ளேயே விஷயங்கள் பிரச்சனைகளாக மாறுவதெல்லாம் அந்த கட்சிக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மாநிலத்துக்கு பிரச்சனையா தானே முடியும். இல்ல, அதாவது கட்சி வேறு டைரக்ஷன்ல புல் பண்ணணும், ஆட்சி வேறு டைரக்ஷன்ல புல் பண்ணணும் என்ற அவசியமே கிடையாது. கட்சியும் ஒரு நிமிஷம் முடிச்சாரு, கட்சியும் ஆட்சியும் ஒருமித்த கருத்து வைத்திருக்கிறது தான் பாலிசி. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கறது. ஏன்னா கட்சி தலைவரும் கட்சியினுடைய தலைவரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரே நபராக இருந்ததுனால போத் ஆர் சேம். இது அதாவது எந்த ஒரு காலகட்டத்துக்கும், அதாவது சில விஷயங்களில் ஒரு பேச்சுக்காக வேணா சொல்லலாம், ஒரு சில விஷயங்களில் கட்சி இதை எதிர்க்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா ஆட்சியில் அவங்களே இருப்பாங்க, அதை எதிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்படி அந்த ஒரு சில நேரங்களை தவிர
பெரும்பாலான விஷயங்களில் ஒருமித்த கருத்து தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் சொன்ன ஏன் அந்த கரிஸ்மா பாயிண்ட் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்க, இவென்ச்சுவலாக தேர்தல் களம் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் உருவாகுது, தேர்தலில் வெற்றியை தன் கட்சிக்காக கொண்டு சேர்க்கிறார். அதற்கு அது இந்த அதிமுக அரசு அடுத்த 4 ஆண்டு காலத்தில் எவ்வாறு செயல்பட போகிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கரிஸ்மா ஃபேக்டர் வருமா வராதாங்கிறது திரு வைகை செல்வனே சொன்னார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த கட்சி தலைமை ஆட்சி தலைமைங்கிற வித்தியாசம் இல்லாம இங்க நீண்ட காலமாக இருந்ததுங்கிறத நாம நம்முடைய அப்படிதான் நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, அதில் பல உள்ளர்த்தங்கள் இருக்குது. ஒரு 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 கட்சி மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு பொறுப்பும், ஆட்சியில் ஒரு பொறுப்பும் இருக்கும்போது அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் கூட கட்சிக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதை செய்யலை அப்படிங்கிறதுனால நமக்கு இது ஒத்து வருமானு நம்ம நினைக்க வேண்டாம். அப்படி யோசிச்சோம்னா இப்போ இருக்கக்கூடிய திமுக அதிமுக கலாச்சாரம் தான் நம்முடைய இறுதி. அதன் பிறகு இதில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற முடிவுக்கு நம்ம வரலாறு நம்ம கிட்ட கேப்லான் காமராஜருடைய பல்வேறு திட்டங்கள் சரியா கவனமா இப்ப ஒரு வேளை இவர்கள் பிரிந்து, அதாவது கட்சி தலைமை ஆட்சி தலைவர் என்று பிரித்து அதிமுகவில் இப்போ முடிவெடுத்து செயல்படுவார்களா நல்லது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. பெரும்பாலான மாநிலங்கள்ல அந்த நிலைமையா தான் இருக்கு. நிறைய மாநிலங்கள்ல ரொம்பவே சுமூகமா ஓடிட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ்ல யாரு மிக முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்? சிவராஜ் சிங் சௌஹான். மத்திய பிரதேஷ் பிஜேபி தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் கிடையாது. இல்ல தேசிய கட்சிகள் அந்த பேட்டர்ன் கிடையாது. தேசிய கட்சிகள் இல்ல, அதாவது உங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்ல கூட அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அல்ல. சோ ஒரு காலகட்டத்தில் அவங்க திரு முலாயம் சிங் உடைய சகோதரர் சிவ்பால் யாதவ் கூட அவங்க இது ஆக்குனாங்க, பார்ட்டி பிரசிடென்ட் ஆக்குனாங்க. என்ன பாயிண்ட் என்னன்னாக்க, அடிப்படையாக ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் ஒரு நபர் இருப்பதும் ஆட்சியினுடைய பொறுப்பில் மற்றொரு நபர் இருப்பதும் தவறு இல்லை. தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் முன்வச்ச பாயிண்ட்ல தான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க கரிஸ்மா அப்படிங்கிறது தானாக மக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய ஒன்று. நீங்க ஒரு கட்சி தலைமைக்கு ஒருவர் சென்று பிறகு அந்த கட்சியினுடைய பலன்களோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று அதன் மூலமாக ஒரு கரிஸ்மா டெவலப் ஆகிறது. ஜனநாயகத்தினுடைய அந்த சரியான கலாச்சாரம் இல்ல. நீங்க கொடுக்கிற அசம்ஷனே நீங்க கொடுக்கிற அசம்ஷனே அதாவது ஆட்சியினுடைய பிளஸஸ் மைனஸஸ்ல உங்களுக்கு வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அடிப்படையாக கட்சி தலைவரை அடிப்படையாக வைத்துதான் வாக்குகள் வர வேண்டும். அந்த கட்சியினுடைய செயல்பாடு, அந்த கட்சி ஆட்சியை எவ்வாறு நடத்துகிறது. இப்போ இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் இவர்கள் ஆட்சியை எவ்வாறு நடத்த போகிறார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தை தவிர, இந்த விஷயத்தை இது கொஞ்ச நாளைக்கு டெஃபினட்டா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு eventually judgment is going to come on performance. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு திரு வைகை செல்வன், இந்த விவாதத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயக்கம், அதன் பின்னணிங்கிறத தாண்டி அதை இயக்கிய அந்த தலைமையினோடு இருந்தவர் அப்படிங்கிற அந்த ஒற்றை அடிப்படை தகுதி மட்டுமே உங்களை போன்ற அதிமுகனுடைய முன்னணி நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் போய் முன்மொழிவதால அது ஒரு திணிக்கப்பட்ட முடிவாக நீங்கள் மக்கள் மீது கொண்டு செலுத்துகிறீர்கள் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, இது திணிக்கப்பட்ட முடிவல்ல, தகுதி வாய்ந்தவரை தேடி செல்கிற பதவி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். குறிப்பிட்டு இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிர்வாகிகள் இருக்கிறார்கள், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் ஒருமித்த கருத்து ஏற்படுமா என்று சொன்னால் ஐயம்தான். ஒருமித்த கருத்து ஏற்படவும், ஒரு கட்டுப்பாடு ஏற்படவும், ஒரு ஒழுங்கு ஏற்படவும், ஒரு கட்சி மத்தியிலே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தை அமைத்திடுவதற்கும் சரியான ஒரு தேர்வாக புரட்சி தலைவி அம்மாவுடைய நிழலாக இருந்த மரியாதைக்குரிய சின்னம்மா தான் சரியாக இருக்கும் என்பதை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நாம் பலமுறை நம்முடைய சகோதரர் ஆளி செந்தில்நாதன், சுமந்த் ராமன் சொன்னதை போல பலமுறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு பெற்று அமைச்சராகி அவரவே எதிர்த்து நமது கழகம் தொடங்கினார் மரியாதைக்குரிய திரு STS அவர்கள். அதற்கு பின்னாளில் அவருக்கு தலைவரிடத்திலே வந்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்தில் இணைந்து அவருடைய மந்திரி சபையிலே இடம்பெற்றார்.
புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 991 முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 996 கடுமையான நெருக்கடி, சோதனை, துன்பம், துயரம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எழுந்திருக்குமா? வாய்ப்பில்லை என்றெல்லாம் எழுதினார்கள். 8 கால செய்திகளை இட்டு நிரப்பி இனிமேல் அதற்கு இலையுதிர் காலம்தான், எதிர்காலம் என்பதே இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தன்னால் வளர்க்கப்பட்டவர்களே பல பேர் கட்சி தொடங்கினார்கள், பல பேர் எதிராக செயல்பட்டார்கள், இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு பல வேலைகளை ஈடுபட்டார்கள். அவற்றையெல்லாம் முறியடித்து வெற்றி வாகை சூடியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். ஆக இப்படி பல்வேறு சோதனைகளை, துன்பங்களை, பல்வேறு பிளவுகளை, பல்வேறு சிக்கல்களை பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக ஒற்றை சொல், ஒற்றை மந்திரம் ஒருவர் தலைமையின் கீழ் இயங்குகிற போதுதான் முழுமை அடையும் என்கிற நம்பிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த இருக்கிற தொண்டர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஒற்றை தலைமையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக முறையின் கீழ் இனி அதிமுக செயல்பட போகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான செய்தியாக மக்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நினைக்கிறீங்க? அதாவது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுபவராக இருப்பது, அனைவருடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொள்வது, அனைவரையும் அரவணைத்து செல்கிற பாங்கு, மனிதநேயம். ஏன் இதை நான் கேட்டேன்னா 87, 89 நம்ம 89 கூட நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கலாம். 89 அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, நான் சொல்வது அதிமுக நிர்வாகிகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இல்லை. ஒரு கட்டத்தில் அவர்களை ஒன்றிணைக்கிறார். பின்னர் மக்கள் அளித்த வெற்றிகள் எப்படி படிப்படியாக அவரை உயரத்து கொண்டு செல்கிறதோ அப்படித்தான் கட்சிக்குள்ள படிப்படியாக அவரை எதிர்த்தோ அவரை தாண்டியோ நிர்வகிக்க யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு சென்று அது ஒற்றை தலைமையாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு அது அப்படி இல்லையே. இல்லை, அதாவது இன்றைக்கு யாருமே அதை எதிர்ப்பதாக இல்லை. எதிர்ப்புகள் என்பது மிக குறைவுதான். எப்போதுமே உண்மை ஒன்று இருந்தால் பொய் ஒன்று இருக்கும், இரவு என்று இருந்தால் பகல் என்று இருக்கும், மாறி மாறி சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே சில சர்ச்சைகள், வீண் வதந்திகள், சில குற்றச்சாட்டுகள் எழத்தான் செய்யும். ஆனால் மெஜாரிட்டி ஆதரவு என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற போது அவர்களை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைப்பு இடத்திற்கு வர வேண்டும், வழிநடத்தி செல்ல வேண்டும், எங்களுக்கெல்லாம் பாதை காட்ட வேண்டும் என்று எல்லா நிர்வாகிகளும் கேட்கிறார்கள். பிறகு அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், அந்த இயக்க தொண்டர்களின் பால் அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றுறுதி, இவைகளின் பால் தான் அவர்களை ஒரு மகத்தான ஆளுமையாக உருவாக்கும். இதுதான் காலம்தான் தீர்மானிக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணதாசன், பல இடங்கள்ல பல மாற்றங்கள், மாறுதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அகில இந்திய அரசியலா இருந்தாலும் சரி, தமிழக அரசியலா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இதில் என்ன மாதிரியான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது? இந்த விவகாரத்துல ஒரு உட்கட்சி விவகாரம் நாங்க தலையிடல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சைலண்ட் வாட்சராக இருக்கா திராவிட முன்னேற்ற கழகம்? இல்லை, எங்களுடைய நோக்கமெல்லாம் ஒரு உட்கட்சியிலே உள்ள பிரச்சனைகளை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரச்சனையால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாட்டம், ஒரு பெண் சுவாதிக்க பிறகு சோனியா என்ற ஒரு பெண் பெருங்காலத்தூரில் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இதில் சரியான கவனம் செலுத்த வேண்டும், அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காவிரி பிரச்சனையாகட்டும், பல்வேறு பிரச்சனைகள், மதுரவாயல் சாலை பிரச்சனையாகட்டும், இவற்றிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை அக்கறை செலுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் செய்திகளை பாருங்கள், மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் எந்த ஒரு பதவியிலும் இல்லை இப்பொழுது வரைக்கும். அவங்க கட்சியில் கூட ஒரு பெரிய பொறுப்பில் இல்லை, ஒரு செயற்குழு உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. ஆனால் போயஸ் கார்டனில் முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது போய் மற்ற அமைச்சர்கள் பார்ப்பதற்கும் மற்ற அரசு அலுவலர்கள் பார்ப்பதற்கும் ஏதோ வாய்ப்பு காரணங்கள் இருந்தது. இந்த தினம் அவர் இல்லை. இருந்தாலும் அவருக்கு அளிக்கக்கூடிய அதே ஒரு மரியாதையை அங்கு காட்டுவது என்பது அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அந்த அரசமைப்பு சட்டத்தின் பால் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறி செயல்படுகிறார்களோ அல்லது அவர்களுக்கு யார் உத்தரவிடுகிறார்கள், முதலமைச்சருக்கும் யார் உத்தரவிடுகிறார்கள் என்பதற்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் விளக்கம் அளிக்க வேண்டும், அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும். இது மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. அதுதான் விளக்கத்துக்கான பதிலாகத்தான் அவங்கள பொதுச் செயலாளர் நாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அடிப்படையா இல்ல அதைத்தான் நாங்க தெளிவா சொல்றோம். அது அவர்கள் கட்சியினுடைய உரிமை, அதெல்லாம் நாங்க சொல்லல, ஒண்ணு சொல்ல. அதை நான் பேசுறேன், நான் முடிச்சிடறேன், எல்லாம் முடிச்சிடறேன். அது அவங்களுடைய உரிமை. அது நாங்க எங்க சொல்லக்கூடிய கடை. அப்படி ஒரு பொதுச் செயலாளர் இருந்தாங்க, கட்சி தலைமை அங்க நாங்க போய் பார்க்க போனது, அது அமைச்சர்கள் போய் பார்க்கட்டும். அதிகாரிகள்
என்ன அதிகாரத்தின் கீழ் அவரை சென்று பார்க்கிறார் என்பதுதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் அரசும் சரி, அவர்களுக்கு இயக்கமும் சரி, நிச்சயமா மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் தானே. இல்லை, அது மரியாதை நிமித்தமாக சந்திப்பது என்பது ஒரு முழுக்க ஒரு தமிழருடைய பண்பாடு. மேலும் தற்போது அவர் செயற்குழு உறுப்பினராகத்தான் இருக்கிறார், வேறு எந்த பதவிகளும் இல்லை என்பதை போல மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் வழக்கறிஞர் குறிப்பிட்டார்கள். பல்வேறு பதவிகளை தருவதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தயாராக இருந்தார்கள். பெரிய கட்சி பொறுப்பையும் கூட பல்வேறு வாய்ப்புகளையும் வருவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் தன்னால் அந்த பொறுப்புகளை வைத்துக்கொண்டு முழுமையாக அம்மா அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியாது என்பதற்காக நான் உங்களுடைய உற்ற தோழியாக இருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறேன், உங்களுக்கு கட்சி பணிகளுக்கு உதவி, ஆட்சி பணிகளில் உதவி, வேறும் தனிப்பட்ட உதவிகள், உங்களுக்கு என்ன தேவைகளோ அத்தனையும் நான் உதவியாளராக இருப்பேன் என்பதற்காகத்தான் வடிவமைத்துக் கொண்டாரே தவிர அவர் யாரோ சாதாரண எளியவர்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள். கிளைக்கழக செயலாளர்களிலிருந்து உடனடியாக அமைச்சராக கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சின்ன பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக உயர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஏன் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கமாக இருந்து தன்னுடைய சுக துக்கங்களில் பங்கேற்று கொண்டு ஏன் இன்னும் அம்மா அவர்களை குறிப்பிட்டார்கள் அல்லவா, என்னுடைய தாய் சந்தியாவை போல அவருடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய தாயை போல கவனித்து வருகிறார் என்று சொன்னார்கள் அல்லவா. அவர் எதை கேட்டிருந்தாலும் அவர் கொடுத்திருப்பார், கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். ஆனால் முழுமையாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிவிட முடியாது என்ற காரணத்திற்காக அவற்றையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள. சகோதரர் சொன்னதில் எனக்கு அவங்களுடைய கட்சிக்காரர்களோ அமைச்சர்களோ போய் பார்ப்பதில் கூட எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபம் இல்லை. அரசு அலுவலர்கள், சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் இவர்களெல்லாம் பார்த்து என்ன உத்தரவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள், எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் என்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன, எந்த அதிகாரத்தின் கீழ் அவர் செயல்படுகிறார், அல்லது இப்பொழுதே அந்த ஸ்லோ பவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தானாகவே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் அவர் அரசு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லை, அதாவது ஒரு முதலமைச்சரைத்தான் பார்த்து அவர்களிடத்துல தான் அவருடைய உத்தரவை பெறுகிறார்களே தவிர ஒரு முதலமைச்சர், ஒரு மகத்தான தலைவராக இருந்தவர், ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு அரசியலுடைய மையப்புள்ளியாக இருந்தவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார் என்பதற்காக ஆறுதல் சொல்வது என்பது ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகம். ஆக இந்த அடிப்படையான நாகரிகத்தை நம்முடைய வழக்கறிஞர் கண்ணதாசன் வேறு மாதிரியான ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள் தோட்டம் செல்வது ஆறுதல் சொல்வதற்கு, ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு முடிவடையவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து ஒரு 3-4 தினங்கள் தான் உருண்டோடி இருக்கிறது. அதற்காக ஆறுதலை பகிர்ந்து கொள்வதற்காக, பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதியாகிறது, பகிர்ந்து கொள்கிற இன்பம் இரட்டிப்பாகிறது என்று சொல்வார்கள். துன்பத்தை பகிர்ந்து கொள்கிற போது அவருடைய துன்பம் பாதியாகுமே என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே போய் பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். திரு செந்தில்நாதன், நான் ஏன் ஆட்சி நிர்வாகம் கட்சி நிர்வாகம் தனித்தனிங்கிற விஷயத்துக்குள்ள முதல் கட்டத்திலே வந்தேன்னா, இன்றைக்கு மாநில உரிமைகளை பேசக்கூடிய, வாதாடக்கூடிய அமைப்பு முறையாக மத்திய மாநில அரசுகளுடைய இந்த உறவு முறை மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சரி தவறுங்கிற விவாதம் தனியானது. ஆனால் இங்க ஒரு கண்டினியூஸ் டயலாக், தொடர் பேச்சுவார்த்தைகள் எல்லா விவகாரங்களிலும் மாநில மத்திய அரசுகளால தேவைப்படுற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கட்சியாக ஒரு முடிவு, ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு முடிவு அப்படின்னு போறது இல்ல, அந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள், அந்த தொடர் போராட்டத்தில் சற்று பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், முடிவெடுப்பதிலான சிக்கல்கள் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கு. அதனால தான் இப்போ உதாரணமாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பற்றி நான் உட்பட நிறைய பேருக்கு எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த மாநில உரிமைகள் விஷயத்தில் அவங்க தொடர்ச்சியாக சில ஒழுங்கான போராட்டங்களை நடத்தியவர் அப்படிங்கிறத நாம் அங்கீகரிக்கிறோம். அவர் நடத்திய சில முக்கியமான சமீப காலத்தில் அவர் முன்வைத்த சில முக்கியமான கருத்துக்களுக்கு நேர்மாறாக அவர் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் சில மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தங்களுக்கு பணிந்து இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஜெயலலிதா மாநில உரிமைக்காக போராடிய அதுக்கான போராட்டம்னா அது ஒரு முழுமையான போராட்டம் கூட இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் முக்கியமான தருணங்களில் முக்கியமான சில முடிவுகளை அவங்க துணிச்சலாக முன்வைத்ததை நாம் நிச்சயம் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் பற்றி அக்கறை உள்ளவர் அத்தனை பேரும் பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு அதிமுக அடிப்படையில் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வந்த கட்சிகளில் ஒன்று என்று சொல்லும்போது ஒரு மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய ஜீன்லே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால கட்சி தலைமையாக இருந்தாலும் ஆட்சி தலைமையாக இருந்தாலும் இதில் முரண்படக்கூடாது என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கட்சியும் கட்சி தலைமை ஆட்சி தலைமை ரெண்டுமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தங்களுக்கு பணிவது என்று முடிவு எடுத்து விட்டால் ரெண்டுமே ஒன்று தான். அதன் பிறகு
இல்ல மறுபடியும் ஏன் அதை சொல்லணும்னா, இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அது பாரம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். பல முக்கிய கட்டங்கள்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல அதிமுக ரோல் பிளே பண்ணும் போது, அது வரக்கூடிய குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடங்கி ஜிஎஸ்டி ராட்டிஃபை பண்றது, அடுத்து வரக்கூடிய இன்னும் தள்ளி போயிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், தற்போது அடுத்த கட்டமாக ஆர்கே நகருக்கு வர இருக்கிற இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு மேஜர் ரோல் என்பது இன்னைக்கு அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. இந்த ரோல்ஸை, இந்த வருங்கால நிகழ்வுகளை மனதில் வைத்து என்ன மாதிரியான மாற்றம் இப்போது அதிமுகவுக்கு நிகழ வேண்டும் நினைக்கிறீங்க? நிகழ்ந்திருக்க மாற்றம் போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்களை உறுதியா சொல்லலாம். அதாவது இப்போ அவங்க எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை ஒரு வலுவான தலைமை கொண்டு தான் நிரப்ப முடியுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கிறோம். நம்ம ஆட்சி தலைமை கட்சி தலைமை பற்றி பேசுவதுங்கிறது ஒரு காலப்போக்கில் கூட நடக்கலாம். இன்றைக்கே நடந்தாகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு முதல்வரும் உறுதியானவராக இருக்கணும், கட்சி தலைவரும் உறுதியானவராக இருக்கணும். ரெண்டும் தனித்தனியே இருக்க முடியலன்னா உறுதியான ஒருத்தர் 2 பொறுப்பையும் சேர்த்து அனுபவிக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய கலாச்சாரம், அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். தனியாக உட்காந்து நம்ம விருப்பத்தை நம்ம பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அதனால தான் நம்ம இன்றைய சூழலில் இருக்கிறதுலே பெஸ்ட் சொல்யூஷனாக சசிகலா தான் அவர்கள் இதுக்கு பொருத்தமானவர் என்று முடிவு செய்தால் அந்த முடிவை அமல்படுத்துவதற்கான அத்தனை உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்க அதற்கான மேண்டேட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி செய்யணும், ஒழுங்கான ஆட்சி செய்யணும்னு அதுக்கு தேவைப்படுது. 2வது, இது உண்மைனாலும் கூட ஒரு நீண்ட காலமாக இருந்த கட்சியில் இருந்த சில கலாச்சாரங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பாக கூட இந்த டிரான்சாக்ஷனை பயன்படுத்த முடியும். பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலங்களில் அந்த கட்சி வழிநடத்தப்பட்ட முறை, ஆட்சியில் அமைச்சர்கள் நடந்துகிட்ட முறை, அங்கு இருந்த அந்த விஷயங்கள் மக்கள் அத்தனை 100க்கு 100 பேருக்கும் தெரியும். அதாவது அதிமுகவுக்கு வாக்களித்த அனைவருக்கும் தெரியும் இந்த கலாச்சாரம் சரியானது கிடையாது அப்படின்னு. அவருடைய மறைவுக்கு பிறகு அதை பயன்படுத்தி கொண்டு சில விஷயங்களை அவங்க நிச்சயமா மாற்றலாம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், அந்த ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தால் கூட தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பழைய கலாச்சாரத்துக்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அதிமுக ஒரு எட்ஜி இருக்கு. ஆனா ஜெயலலிதாவுடைய அத்தனை அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது முதல்ல நீங்க சொன்னீங்க இந்த மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் மாநில அரசு செயல்படுமா அப்படின்னா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதாவது சில விஷயங்களில் தொடர்ந்து தமிழகம் சில முக்கியமான பிரச்சனைகளில் மத்திய அரசிடம் தன்னுடைய குரலை தெரிவிச்சிருந்தது. சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன், நீங்க பதில முடிச்சிடலாம். நீங்க கடந்த கால ஆட்சிகள் நடந்தது பல்வேறு மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு நடந்த ஒரு ஆட்சி. இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையோடு நடக்கூடிய ஆட்சி. நீங்க பல உதாரணங்கள், இது டிமானிட்டைசேஷன் தொடங்கி பல உதாரணங்கள் அப்படி பின்னோக்கி போனீர்கள் என்றால், மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தான் மாநில அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. நான் அந்த டயலாக் தான் சொன்னேன், மத்திய அரசு வலியுறுத்துகிறது அப்படின்னு பேசுறது அந்த டயலாக். அந்த டயலாக் நடத்துவதற்கு இந்த 7 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக வலிமையான ஒருவராக இருக்கணும், அவருக்கு அவர் சார்ந்த கட்சியிலையும் ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் அந்த கோரிக்கை. நீங்க சொல்றது நியாயமானது ஒரு விஷயம். ஆனால் அடிப்படையாக பெரிய அளவுல ஒரு மாற்றமை கொண்டு வருவதற்கு ஒரு மாநில அரசால் பெரும் அளவுல ஒரு கடினமான ஒரு மத்திய அரசு முடிவு எடுத்து விட்டால் அதை ஸ்டால் பண்ணலாம், டிலே பண்றதுக்கு மாநில அரசுகள் எல்லாரும் சென்று பண்ணலாம். பட் பெரும் அளவுல மாற்றம் கொண்டு வருவது கஷ்டம். இப்போ நீங்க 2 அல்லது 3 முடிவுகள் தமிழ்நாடு அரசு இதுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சில முடிவுகள், இன் பிரின்சிபல் உதய் ஸ்கீமுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது. அதற்கு பிறகு அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில்ல தமிழ்நாடு இணைச்சிக்கிறது. அப்கோர்ஸ் அது கொஞ்சம் பிரஷர் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு. இதை போன்ற சில முடிவுகள் உடனடியாக நம்ம கண்டம் பண்ணி எல்லாமே அது தப்பு அப்படிங்கிறது. முன்னாடியே சரி, ஜெயலலிதா உடல்நலம் நல்லா இருந்த போதே உதய் திட்டத்தை அவங்க கண்டம் பண்ணல. சில கண்டிஷன், சில கிளாஸஸ் வேண்டாம் அப்படிங்கிற உதய் திட்டத்தில் தமிழ்நாடு எப்பொழுதுமே சேராது என்று ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது. அவங்க சொன்னது ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதுல சில கண்டிஷன்ஸ் பர்టిక్యులரா அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை டைம்லைனே இருக்கு. உதய் திட்டம் அறிவித்த போது அதை கடுமையாக விமர்சித்தது உண்மை. முடிச்சறேன், கடிதம் எழுதிய ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அதன் பின்பு திரு பியூஷ் கோயல் அங்கிருந்து பதில் கடிதம் எழுதுகிறார். அது ஏற்கப்படவில்லை. அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பேட்டி கொடுக்கிறார். முடிச்சாரு, கான்ட்ரோவர்ஷியல் பேட்டி கொடுக்கிறாரு. பின்னர் அவரை சந்திப்பதற்கு இவர்கள் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு 2014 பொறுப்பேற்ற பிறகு அனுமதி தரப்படுகிறது. அவர் இங்கு வருகிறார், சந்திக்கிறார். அப்போதும் தனது ஐயங்கள் இவை அப்படின்னு அவர் சொல்றாரு. வெளியே வந்தவர் பேட்டி கொடுத்த போதும்
முதலமைச்சர் சில ஐயங்களை எழுப்பி இருக்கிறார், அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் இருந்த போது, பதவியில் இருந்த போது நான் சொல்ற பாயிண்ட் தான் நீங்களும் சொல்றீங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சில இதுல மாற்றி அமைக்க சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களே தவிர உதய திட்டத்தில் இல்ல, ஒரு நிமிஷம், உதய திட்டத்தில் நாங்கள் ஒரு நாளும் சேர மாட்டோம் என்று சொல்லவே இல்லை. உதய திட்டத்தினால் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்ல, இந்த திட்டத்தில் சில சிக்கல்கள் இருக்கிறது, திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இல்ல நீங்க அடிப்படையா அப்படித்தானே உணவு பாதுகாப்பு மசோதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆச்சுங்கிறது தனி டிபேட். என்ன ஆச்சுங்கிறது என்ன ஆச்சுன்னா திணிச்சு புதிய அரசு இந்த மதுரவாயல் ஹைவே அப்ரூவல் அந்த கண்டிஷனல் அப்ரூவல் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இல்ல இப்ப அது அப்படி கிடையாது. அதுக்குள்ள போகாது. கண்டிஷனல் அப்ரூவல் கிடையாது. அது பல இடங்கள்ல கொடுக்கல. அப்ரூவல் குழு அமைச்சிட்டாங்க. அதான் கண்டிஷனல். அதாவது ஒரு நிமிஷம் அத நான் தெளிவுபடுத்துறேன். பொன் ராதாகிருஷ்ணனிடம் எங்க செய்தியாளர் தொடர்ச்சியா கேட்டே தெளிவாங்க இருக்காங்க. ஒரு ரீடிசைனுக்கான கமிட்டி ஃபார்ம். அதுதாங்க கண்டிஷனல் அப்ரூவல்னா என்ன? நிறுத்தப்பட்ட நிலைமை மாற்றி இப்ப அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? இல்ல மை பாயிண்ட் சிம்பிள். நம்ம அடிப்படையாக ஒரு திட்டம் மத்திய அரசு அறிவிக்கிறதுனால ஒரு திட்டம் எல்லாமே தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நிமிஷம் அழுத்தம். இரண்டாவது மேட்டர், இந்த இன்றைய சூழல்ல கட்சி தலைவராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கு பிறகு என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் மேல அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரிஸ்மா ஃபேக்டர் இன்றைய காலகட்டத்தில் இல்ல. கரிஸ்மா ஃபேக்டர் இருந்ததுனால செல்வி ஜெயலலிதாவால ஆட்சியில சில குறைபாடுகள், எல்லாமே 100க்கு 100 நிறைவுன்னு சொல்ல முடியாது, சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளுக்கும் மீண்டு அதை தாண்டி கூட, ஏன்னா பர்சனல் கரிஸ்மாவால அவங்களால கவர முடிந்தது. இப்போ அந்த கரிஸ்மா ஃபேக்டர் இல்லாததுனால பிரஷர் ஆன் கவர்மெண்ட் டு பெர்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி மோர். அது அங்கதான் நான் என்னோட கேள்வியும். பிரஷர் ஆன் தி கவர்மெண்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்றீங்களே, செயல்படுவதற்கான அழுத்தம் அரசு மீது இருக்குன்னா அதனுடைய நல்ல பலன்கள், மோசமான பலன்கள், வெற்றி தோல்விகளை யார் பொறுப்பேற்கிற கேள்வி நாளைக்கு வரும் இல்ல? கட்சி தலைமை ஒன்றாகும், ஆட்சி தலைமை ஒன்றாகும் செயல்பட்டு இருக்கும் போது இல்ல அதுதான் கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் எப்படி ஒருமித்த கருத்து உருவாக்கி இதை முன்னெடுத்து செல்றாங்க அப்படிங்கறத ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுறேன். அவர் சார் காலம் தான் இதற்கு பதில் சொல்லும் அப்படின்னாரு. இப்ப இன்றைய காலகட்டத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு முடிவெடுத்தனுடைய அடிப்படையில மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு இந்த இயக்கத்தை பல மடங்காக வளர்த்தெடுக்கும். திரு சுமந்த் சொன்னதுக்கான பதிலோட சேர்த்து என்னோட கேள்வியும் பதில் சொல்லுங்க. நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம மறுபடியும் 87 ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, 87 காலகட்டங்கள்ல ஆட்சியினுடைய அந்த பங்களிப்பு மற்ற விஷயங்கள் என்பது கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த ஆட்சி தக்க வைக்க வேண்டிய அனைத்து பொறுப்பும் ஒரு கிளை உறுப்பினர் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் இருக்குது. ஏன்னா 4.5 ஆண்டு காலம் மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கார்கள். ஒருவேளை இந்த 4.5 ஆண்டு கால அவகாசம் கூட இந்த ஒற்றுமைகளுடைய காரணமாக இருக்கலாம்னு சொல்லலாமா? நான் ரெண்டுத்துக்கும் சொல்றேன். முதல் விஷயம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற எல்லாமே தவறுங்கிற அடிப்படையில் பேசுறது கிடையாது. மத்திய மாநில உறவுகள்ங்கிறது மாநில அரசுக்கு உள்ள உரிமைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசி முடிவெடுக்கிறோமா, மத்திய அரசு மட்டும் ஒரு முடிவெடுத்து திணிக்கிறதா அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அவங்க கொண்டு வரதெல்லாம் தப்பு, மாநிலங்கள் இருக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, இப்போ நீட் விஷயத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எதிர்காலத்திலும் கூட தமிழ்நாட்டில் இது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதா சொன்னாங்க. ஈவன் இன் ஃபியூச்சர்னு சொன்னாங்க. அவங்க ஜெயலலிதாவுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க அந்த மாநில உரிமைகள் தொடர்பாக மத்திய அரசுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள்லாம் வெறும் கடிதங்கள் கிடையாது, ஒரு டாக்குமெண்டேஷன். முழுமையாக அந்த பிரச்சனையில நான் ஏன் மாறுபடுறேன், அது ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், இந்தி மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விரிவான அறிக்கையோட சட்டபூர்வமாக மத்திய மாநில உறவுகள் குறித்த கான்ஸ்டிடியூஷனல் ரீதியான விவரங்களோட தான் எழுதுவாங்க. அதனால தனி டிபேட் தான் நீங்க சொல்ற மாதிரி. தமிழகத்தினுடைய வரமாக இரு பெரும் தலைவர்களும் சரி,
கலைஞர் அவருடைய அறிக்கையும் நிச்சயமா ஒரு டாக்குமெண்ட் தான். ஆமா, அதுல வந்து விஷயம் கிடையாது. அவங்க மத்திய அரசாங்கம் இணங்காதவங்க எல்லாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான துறையாகவோ அல்லது மாநில அரசுக்கு உரிய அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய துறையாக இருந்தா சரியா கன்சல்ட் பண்ணல. ரெண்டாவது அவங்க மட்டும் தான் போராடுறாங்க பல சமயங்கள்ல. அதனால என்ன ஆச்சுங்கிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கேள்வி. நான் போட்டு திணிப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும்ன்றதுக்கு சமமான ஒரு மெயின் டிபேட் வரேன். இப்ப நீங்க கேட்கிற ரெண்டாவது விஷயம், இப்ப இந்த ஆட்சி இன்னொரு 4.5 வருஷம் இருக்கு. இந்த 4.5 வருஷத்துல வந்து அவங்க ஒழுங்காக ஒரு நல்ல ஒரு ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கொடுத்தாங்கன்னா இந்த கரிஸ்மேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி என்ன, இந்த வசீகரம்ங்கிற வார்த்தை ஒரே மாதிரி கிடையாது. உதாரணமாக நீங்க கருணாநிதியை வசீகரமான தலைவர்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன அதே அர்த்தத்துல மாஸ் லீடர். ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்னும் சில சமயங்கள்ல இந்த கால ஓட்டத்துல மக்கள் வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு தலைவரை அதே நிலையில் வைத்து பார்த்தா அடுத்து வர தலைவரையும் அப்படியே வச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணமா ஸ்டாலினை வந்து கருணாநிதி இன்னொரு அவதாரமா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டாலினுக்கு உரிய தன்மைகளோட வந்து பார்க்க முடியும். அதே போல அடுத்து வரக்கூடிய தலைமை இந்த 4.5 வருஷத்துல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா இப்படிப்பட்ட ஆட்சி முறை சரியாக இருக்குன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நான் மீண்டும் சொல்றேன். இந்த மாற்றத்தை பயன்படுத்தி நீ கட்சியினுடைய அரசியல் கலாச்சாரத்தை கொஞ்சமாவது மாத்துங்க. முழுசும் மாற்ற முடியாது. தெரியும், நான் கன உலகத்துல இருந்து பேசல. கொஞ்சமாவது மாத்துங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். உங்களுடைய இறுதி கருத்தோட இந்த விவாதத்தினுடைய தலைப்பை ஒட்டி உங்களுடைய இறுதி கருத்தையும் பதிவு செஞ்சிருங்க. இந்த அரசு பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அரசு இந்த குழப்பங்களால் தமிழக அரசினுடைய மக்களுடைய பல்வேறு நலப்பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி செயல்படுத்த வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் வாக்களித்தபடி செயல்படுத்தாமல் ஏற்கனவே அவருடைய உள்கட்சி அமைப்பு போல ஒரு சர்வாதிகார அமைப்புடன் செயல்பட துவங்குவார்களே ஆனால் நிச்சயம் மக்கள் அவர்களுக்கு பதில். அதாவது தேர்தல் நேரத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றிய ஒரே மாநில முதலமைச்சராக ஒரே மாநில கட்சியின் தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இருந்தார்கள். தன்னுடைய தேர்தல் நேரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி புரட்சி தலைவர் மக்கள் வந்து இதை போல முழுமையாக நிறைவேற்றி அதற்குரிய விஷயங்களையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மகத்தான சாதனைகளை படைக்கும். மக்கள் வந்து இந்த அரசினுடைய செயல்பாட்டை போக போக இன்னும் உன்னித்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அரசினுடைய செயல்பாடை பொறுத்துத்தான் எதிர்காலம் அதிமுகவுக்கும் அமையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து இன்னைக்கு அதிமுகவினரால் கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமாக வைத்து பார்க்கப்படக்கூடிய அந்த வசீகரமான தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களையே 2 முறை தோற்கடித்த மக்கள் நம்முடைய மக்கள். அப்படி இருக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட போதெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக தோற்கப்படல. அந்த சர்வாதிகார போக்கு அவர்களுடைய அதாவது சொன்ன அந்த அரசியல் கலாச்சாரம் கட்சியினுடைய கலாச்சாரம் அதன் அடிப்படையில் சர்வாதிகார போக்கு அப்படி பார்க்கலாம். அதனால உங்களுக்கு அது ஒரு பாடம். நீங்கள் அதை வந்து கருத்தை முன்வெளிகிற போது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு அவங்களுடைய தோல்விகளுக்கு. நான் 2-3 காரணத்தை தான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்றேன். அப்படி இல்லங்க, என்ன சொல்றேன், அதை ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் எப்படி சர்வாதிகாரம் வர முடியும்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அந்த கருத்தை மறுத்துட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம், வரலாறு எல்லா இடங்களிலும் மறுவாசிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரலாறு மீண்டும் 80களுடைய இறுதி பகுதியில் இருந்த அதே விஷயங்கள் மீண்டும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது வேற என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறது என்பதை அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள் எல்லா இடங்களிலும் காக்கப்பட வேண்டுங்கிற அந்த கோரிக்கையோடு இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் நடந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசும்போது சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு